அனியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப 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 தேங்க்ஸ். அப்சஷனுக்கு நீங்கள் வந்த சப்போர்ட் ரொம்ப பெருசு. அது எப்பயுமே எனக்கு என்னன்னு தெரியல, ஜங்குக்கான எஃப்எஃப்னாலே அந்த சப்போர்ட் எனக்கு கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அப்படி தான் நீங்களும் அந்த சப்போர்ட் தந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டோரி ஃபுல்லாக கேளுங்க. இதோட ஸ்பெஷல் ஒன் ஷாட் வேறு தீமில் ஐ திங்க் நான் தயாங்க்கு தரணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா தயாங் இது வரையும் இது மாதிரி ஒப்சஷன் மாதிரிலாம் நான் காட்டினது கிடையாது. இதே சிமிலராக ஐ மீன் லாஸ்ட்டாக ஒரு வே ஆஃப் மூடில் தான் முடிச்சிருப்பேன். ஸோ அதுலேருந்து அப்படியே பிக் பண்ணி நம்ம ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். டோட்டலி வேறு டைப், பட் சிமிலராக அந்த லைன் அது மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. லாஸ்ட்டாக என்னால் பேச முடியாது, ஏன்னா டக்குன்னு பாய் அப்படி சொல்லிட்டு போயிடுவேன். எனக்கு டயர்ட் ஆகிடும் ரெக்கார்ட் பண்ணி லாஸ்ட்டாக போகிறதுக்கு. அதனால தான் நான் முன்னாடியே உங்ககிட்ட இதெல்லாம் பேசிடுறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்சஷன்ஸ் முடியும் போது எனக்கும் லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஏஜ் கேப் எல்லாமே இதில் நான் ட்ரை பண்ணது. ரொம்ப தேங்க்ஸ். வேறு என்ன சொல்கிறது? தேங்க்ஸ்டா. ஸ்டார்டிங்லேயே ஜியோனோட மம்மி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ வாயின் கிட்ட அந்தளவுக்கு நல்லா பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ அவளுக்கு அதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அம்மா நான் செய்கிறேன், எல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஓ. இல்லைம்மா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் ஆக்சுவலாக இங்கே பாரு, நான் என் பையனை பக்கம் தான் வந்தேன். சும்மா ஏதாவது பேசிகிட்டு இருக்காது. ஓ, உனக்கு சாப்பாடு வேணும்னா கரெக்டான டைம் டைனிங்கில் உட்காந்து சாப்பிடு. தேவையில்லாமல் என்கிட்ட பேசணும்னு எதுவும் நினைக்காது, புரியுதா? சரிம்மா, நீங்கள் பாருங்கள், ஏதாவது எனக்கு எந்த அல்பம் வேண்டாம், நீ போ. சரிம்மா நான் போகிறேன். ஸோ அவ்வளோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அப்படியே போய் உட்காந்துட்ருக்கா. கொஞ்ச நேரத்தில் ஜியோன் அங்கே வந்திருப்பான். என்னடி ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு? ஆமாம், அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க, நீங்கள் உட்காந்துட்ருக்க. போ போய் அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும் கேளு போ. இல்லை, அவங்க வந்ததுலேருந்து ஒழுங்காக முகம் கொடுத்து பேச மாட்டுறாங்க. அவங்க கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க போல். நான் அவங்களுக்கு இரிட்டேட் ஆகுது போல். அதனால தான் ரூம்லேயே உட்காந்துக்கிட்டேன். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன், என்னாச்சு தாய் கிழவிக்கு? ஏன் இரிட்டேட் ஆகுதான்? சரி வா, நான் கூப்பிட்டு வரேன். இல்லை இல்லை வேண்டாம் ஜியோ, விடுங்க. என்னடி வா. இல்லை பொண்ணு, எதுக்கு மூஞ்சோடி வச்சிட்ருக்க? இல்லை, அவர் இருக்கும் போதோ அவங்கக்கிட்ட நான் பேசியிருக்கேன், நல்லா தான் பேசியிருக்காங்க. இப்போது ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ கொஞ்ச நேரம் ஜியோனை அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருக்கான். என்ன முழுசா என்னை லவ் பண்ணுறேன், என்னை ஏற்றுக்கிட்டேன், பிளா பிளா பிளா, ஷீத்தல் பக்கம் போகாத எல்லாம் சொன்ன. அவரு நம்ம அப்படியே மெல்ட் ஆகிற. அவரா? அவராடி? இல்லை இல்லை, உங்கள் அண்ணா கிட்ட இருக்கும் போதோ. உட்காரேன். இல்லைங்க, அது உட்காரு. சரி, இப்போ சொல்லு. என்ன மாறிட்டியா, இல்லை இன்னும் அவனை நினச்சி தான் என்ன லவ் பண்ணிட்டுருக்கியா? சொல்லு, சொல்றீ. சொன்னால் தானே தெரியும். நான் மட்டும் என் லவ்வை விடணும், ஷீத்தலை பார்க்கக்கூடாது, பிளா பிளா பிளா, மேடம் மிரட்டுவீங்க. என்னென்னலாம் மிரட்டுவீங்க மேடம், என்ன செம்மையாக மிரட்டுவீங்கள்ல. எனக்கு உன்னதான் பிடிக்கும் ஜியோன், என்னை ஏற்றுக்கோ ஜியோன். நடி என்னது இதெல்லாம்? இங்கே பாரு ஜியோ, சும்மா பழசெல்லாம் சொல்லி எதுவும் சொல்லிட்டு இருக்காத, விட. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நைட்டில் ஒழுங்காக தூக்கம் கூட வர மாட்டேங்குது. ப்ளீஸ், எனக்கு ஒன்று பிடிக்கும் ஜியோன், விடு. இப்படிலாம் பேசி என்னை கஷ்டப்படுத்தாது. ஆனால் அப்படி உனக்கொண்டே வச்சிருக்காடி தண்ணியை, அப்படி புளிஞ்சு புளிஞ்சு விட்டுட்டு இருப்ப போல. எப்போ எதுவும் கேட்கல, எதுவும் விளையாடல, இதை சாப்பிட்றியா? அம்மா ஃபுட்டு எடுத்துகிட்டு சொல்லவா? மா இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாங்க. என்னடி நீ எங்கள் அம்மா பேசவே மாட்டேறீங்க, வா வா அப்படி சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிருப்பான் கீழே. மா என்னடா என்னடா
என்னம்மா நான் பார்த்தோன்னே ஒரு புண்ணையே எவ்வளோ பார்த்தோன்னே புண்ணையை காணாம போது என்னது இதெல்லாம்? அப்போ சொன்னது கரெக்டா? என்ன மம்மி இதெல்லாம்? அடடடடா சீரியல் பாட்டு கெட்டு போயிட்ட மம்மி நீ. என்னாச்சு? இவன் மேல எது கோவப்படுற? பாருடா நான் எதுவும் பேசுறதா இல்ல. என்னை பேச வச்சிடாத. அப்போ உன் ஃபேஸ் லைட்டா மாறுது. அம்மா இவகிட்ட கொஞ்சம் நல்லா பேசு. ஆல்ரெடி அவளுக்கு முடியல. நீ சொல்றது தாண்டா இப்போ வரும் செஞ்சிட்டு இருக்கேன். நீ பண்றதெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா சரி விடு. வாடி மேல போலாம் வா. இங்க பாருடா என்னை பேச வச்சிடாத. விடுன்ட்டேன் நானு. வாடி. என்னடி என்னையே பார்த்துட்டே இருக்க? இல்லை கீழே போயிட்டு உங்கள் அம்மாவை பேச வைக்கிறேன்னுலாம் சொன்னீங்க. ஒன்றும் பண்ண முடியல. டீ உன்ன விடுங்க. என்னடி என்ன பார்க்குற? நீங்கள் மறந்துட்டீங்களா ஷீத்தலை இவ்வளோ சீக்கிரம்? விடு அதை பற்றி பேசாத. சொல்லுங்க மறந்துட்டீங்களா இல்லை சும்மா எனக்காகவா? உண்மையை சொல்லிட்டா? வேண்டாம் போய் சொல்லுங்க. அழகு ஒண்டாட்டி. என்ன சொன்னீங்க? ஒண்டாட்டின்னு சொன்னேன் நான் இப்போ. சரி நாடி பொண்டாட்டின்னு சொல்லியிருக்கேன். நானே வாண்டடா கொஞ்சுறேன். மத்திய மாட்டுற பத்தியா? எல்லாம் மாறுறது ஓகே. எவ்வளோ சீக்கிரம் மாறுறீங்களா? அதான் மைண்ட் டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. ஏன் நான் செத்துருவேன்னு பயப்படுறீங்களா? சே நீ சாகணும்னா கூட நான் தாண்டி முடிவு பண்ணணும். இல்லை அப்படி இல்லை, அந்த பயமும் இல்லை. ஏதோ ஒன்றும் இல்லை. விடு. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் பார்க்கணும். என்னங்க இன்னைக்கு விண்டோ ஷாப்பிங் போகலான்னு சொன்னீங்களே, எனக்கும் வீட்டில் இருக்க ஒரு மாதிரி இருக்கு. போயிட்டு வரலாமா? இல்லடி அது கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு அப்படியே வயனோட ஃபேஸை பார்க்குறான். அவளுக்கு ஃபேஸ்லாம் அப்படியே மாறுது. இந்த முகத்துக்காக என்ன வேணா பண்ணணும் போல. போகலாமா? மூஞ்சி எப்படி வைக்காத, கொஞ்சம் வேலை இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணாத. ஒரு 3 hours மட்டும் கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப் பண்ணாத. நடுவில் என்னங்கன்னு கூட வந்து நிற்காத. நான் முடிச்சுட்டு வந்துடு, கூட்டிகிட்டு போகிறேன். ஓகேவா? என்ன கிஃப்ட் இல்லாதவன் இல்லையா? என்ன கிஃப்ட்? அதான் பச்சைக்குன்னு எதை வைப்பாங்களே, வைக்கலையா? சீ போ. என்னடி சீ போன்ற வா. நீங்க என்னங்க 3 hours டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே என்ன ஒர்க் பார்ப்பீங்க? கரெக்டு தான். இந்த மாதிரி இல்லடி, எல்லாம் தேறிட்ட. எப்படியெல்லாம் என்ன பிளாக். என்னங்க சரி விடு. சொல்லலை அந்த வார்த்தை சொல்ல விடு, போதுமா? என்னங்க ஒரு நிமிஷம் இருங்க. என்னடி? அப்படியே கிட்ட வந்து அவன் மடியில் ஏறி உட்காடுறா. அப்படியே டைட்டாக கட்டி பிடிக்கிறா. என்னடி? இல்லை நீங்கள் மாறிட்டீங்களா இல்லை எனக்காக நடிக்கிறீங்களா? சத்தியமாக மாட்டேன்டி, பாரு நம்பு. என்னங்க நான் உண்மையாக தான் பேசிகிட்டு இருக்கேன். ஐயோ நானும் உண்மையாக தான் சொல்கிறேன், நம்ப மாட்டேறா. சரி விடு, ரொம்ப வேணாம், வேலை இருக்குது, போய் பார்க்குறேன். அப்படியே இந்த பொம்மையை லைட்டாக இறக்கி மட்டும் வச்சிடுறேன். அப்படி சொல்லிட்டு அவளை தூக்கி அப்படியே இறக்கி வச்சுட்டு, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுடி, என்னங்க அப்படி கூட வந்து கூப்பிடக்கூடாது, புரியுதா? அப்போ நான் தூங்குறேன், நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு கூப்பிடுங்க. சாப்பிட்டு போய் தூங்க போ, கீழே போய் சாப்பிடு. இல்லை வேணாம், போய் சாப்பிட்றி போ, சாப்பிட்டு வா போ, எனக்கும் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடு போ. சரிங்க. அவளும் கீழே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஜியோனுக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பா. அந்த பில்லோவில் நல்லா சாஞ்சிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கா.
அப்படியே ஜீவன் பார்த்துட்டு இருக்கான். என்ன வேணா பண்ணலாம்டி, எந்த ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம். ஐ லவ் யூ கிட்டன், ஐ லவ் யூ. ஓகே, வேற நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ விண்டோ ஷாப்க்கு 2 பேரும் போயிருப்பாங்க. ஸோ அவளும் காஸ்மெட்டிக்ஸ்லாம் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கா. என்னங்க இந்த ஷேட் கரெக்டாக இருக்கா? ம் ம் இது ஷாப்பிங்க்கு வந்திருக்கும். கம்மன் இருங்க, ஷேட் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இது ட்ரை பண்ணு. ம் இது ஓகேவா மேடம்? ஆக்சுவலாக அவளுக்கு தெரியும் என்ன கலர் பிடிக்கும். கிளம்புறியா? ஏன் இவ்வளோ ரூடாக இருக்கீங்க? ம் ரூடெலாம் இல்லடி, சொன்னேன் அவளுக்கு தெரியும் நீங்கள் போங்க அப்படின்னு. என்கிட்ட எப்படி சொன்னீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படிமா சொன்னீங்க? அவளுக்கு தெரியும் நீ கிளம்பு. அப்படியே சொன்னேன். அப்படியே சொன்னேன். போங்க. என்னங்க ஓகேவா இது? கேட்டு அப்படி சொல்லிட்டு அப்படியே அவளோடது இப்படி இழுத்து, என்னங்க ஷாப்பிங்கில் இருக்கோன்ற சும்மா அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இப்படி சைடில் திரும்பி பார்க்குறா. அவள் சிரிப்பெல்லாம் அப்படியே காணாமல் போயிடுது. நிற்கிறது ஷீதல். அப்படியே தலையை குனிஞ்சிட்டா கீழே. ஜீவனும் ஷீத்தலை பார்த்துட்டு அப்படியே கீழே குனிஞ்சிட்டு இக்னோர் பண்ணிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அவளை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறான். என்னங்க நீங்கள் பேசணுன்னா பேசிட்டு வாங்க. ஐ திங்க் அவங்க உங்ககிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறாங்க போல். எனக்கும் பேசுறதுக்கு எதுவும் இல்லடி, வா. இல்லைங்க வாண்ண. ஆமாம், ஸ்கின் கேர்லாம் எடுக்கணும்னு சொன்னியே, ஏதோ நியூவாக ஏதோ வந்திருக்கு, அதெல்லாம் ட்ரை பண்ணணும்ல, போ பாரு. இல்லை போதுங்க, இதுக்கப்புறம் வேண்டாம், பில் பண்ணிட்டு போயிடலாம். பாருடி, அவளை பார்த்து ஒன்று ஓடிட மாட்டேன். நீ எடு. இல்லைங்க, எனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால தான். நம்ம போகலாம். ஸோ அவனும் எதுவுமே சொல்லாமல் கூட்டிகிட்டு போயிருப்பான். ஸோ ஷீத்தலும் அப்படியே முறைச்சி பார்த்துருப்பா ஜியோனை. ஸோ அவனும் அப்படியே கீழே குனிஞ்சு கண்டுக்காத மாதிரி போயிடுவான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஒரு நாள் செம்ம மழை பெஞ்சிட்டே இருக்கு. காலிங் பெல் வேறு கண்டினியூவாக அடிச்சுட்டே இருக்கனால ஜியோ நல்லா தூங்கிட்டு இருக்கனால வாயின் மட்டும் கீழே இறங்கி வரா. வரேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா ஷீதல் நின்றுட்டுருக்கா. மேம், நீங்கள் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உள்ளே வரலாமா? வாங்க, உட்காருங்க. சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும்? இல்லை, நீ உட்கார். இல்லை, மலையில் வர வந்திருக்கீங்க. காஃபி ஆர் டீ? காஃபி. இருங்க, அவரையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன். உங்ககிட்ட தான் பேசணும். இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். ஸோ அவ்வளோ ரூம் போகிறா. என்னங்க என்னடி? ஷீத்தல் வந்திருக்காங்க. என்ன என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லை, போ, நீ அவ்வளோ காஃபி போடு, நான் கீழே இறங்கி வரேன். சவனும் கீழே இறங்கி வந்து உட்காடுறான். ஃபர்ஸ்ட் டைம் ஷீத்தலை பார்த்து கீழெல்லாம் குனியாமல் அப்படியே அவளே பார்த்துட்ருக்கான். என்னடா நீ பண்ணுறதெல்லாம் கரெக்டா? கேஸ் ஸ்டடி போய் சப்மிட் அசிங்கமா இல்லையா? ஷீதல், எனக்கு மேலே நிறைய மரியாதை இருக்குது. என்னோட சீனியர் பிளாப்லா என்னன்னாலும் சொல்லலாம். எப்பயுமே நீ என்னோட ஒரு ரேங்கிங் அதிகமாக தான் இருப்ப. அதனாலே எனக்கு உன் மேலே ஒரு ரெஸ்பெக்ட். அந்த ரெஸ்பெக்டே லைட்டாக ஒரு பயமாக கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் கூட இல்லை. என் வழியில் வராத. வந்தியா? நான் உன்னை டோட்டலாக மறந்துட்டேன். ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டு கிளம்பு. அதான் உனக்கும் நல்லது. புரியுதுல? என்ன மிரட்டுறியா? ஓகே ஜங்குக் தானே? ஜங்குக் அவன் எதுவுமே பேசாமல் அப்படியே கால் மேலே கால் போட்டுட்டு இன்னும் நல்லா வசதியாக உட்காடுறான்.
செம்ம திமிரலடா உனக்கு. என்ன பேக்கப்க்கு வேற ஒன்று ரெடி பண்ணிட்டியா? அதெல்லாம் எப்பயோ ரெடி பண்ணிட்டேன். பொண்ண அவகிட்ட உண்மையை சொல்லணுமா? சொல்லியோ பிரச்சனையே கிடையாது. ஜங்குக் வேணாம், ஒரு சின்ன பொண்ணு. என்ன வேணாம்? ஆ என்னடி வேணாம்? உருகி உருகி லவ் பண்ணுவானா? என்ன வேணான்னு அவ சொல்லுவாளாம். அதான் என்ன வேணும்னு அவள் வாயாலே கெஞ்ச வச்சேன். இதுக்கப்புறமா அவன் என்னை விட்டு போவான்னு நினைக்கிறியா? நீ உண்மையெல்லாம் சொல்லிட்ட பிறகு உங்களுக்கு வேண்டாம். சரிடா, லவ் பண்ணுறேன்லாம் ஓகே தான். ஆனால் கேஸ் ஸ்டடி எனக்கு ஆக்சுவலாக அந்த ஐடியாலாம் இல்லை. நான் இப்படி பிளான் பண்ணேன். சரி, இந்த கேஸ் அப்படியே ஸ்டடி பண்ணிடலான்னு பண்ணேன். அதுக்காக நீ ரேங்க் கீழே இறங்கி நான் ரேங்க் மேலே வருவானா நான் நினச்சி பார்க்கல. இது என் ஐடியாலே இல்லைப்பா. தெரியாமல் தப்பி தவறி வந்து விழுந்தது. ஏன் கிட்டன்னு என்னால் விட முடியாது. என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லை, ஓகே. பெரிய அதிர்ச்சியான விஷயம் இருக்கு உனக்கு, கேட்கணும்ல, உட்காந்து கேளு. என்னாச்சு? என்னை விட்டு இல்லை கிட்டன், கேளு கிட்டன். அது ஷீத்தல் அமைதியாக இருந்துட்டு ஒன்றும் இல்லை ஏன் ஒன்றும் இல்லை. அட சொல்லு ஷீத்தல், என்ன நீ இவ்வளோ தூரம் வந்துட்டு உன்னையே மறைச்ச? அப்படி உண்மைகள் சில நேரம் தெரியாமல் இருந்தா நல்லா இருக்காதுன்னு மேடம் ரொம்ப ரொம்ப அழுத்தி அழுத்தி சொன்னீங்கல்ல. சொல்றி, இப்போ சொல்லு. எனக்கு வேண்டாம், நான் எதுவும் சொல்கிறதுக்கு வரல. ஹாப்பி மேரிட் லைஃப். எனக்கு ஜியோன் மேலே பெருசாக லவ் இல்லை. ஜியோ என்னடி ஜியோன்லாம் சொல்கிற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படிலாம் கூப்பிடலையே. சங்குக்கு தானே கூப்பிட்ட. கையில் வச்சிருந்த கப்பு வாய் நம்பி கீழே போட்டிருப்பா. சீதா என்ன ஜங்கு எனக்கு இல்லை அப்படி சொல்லிட்டு அவளுக்கு அப்படியே மூச்சு ரொம்ப வாங்கும். ஜங்கு ரொம்ப கேஷுவலாகவே பையனை பார்த்துட்டு இருப்பான், கால் மேலே கால் போட்டு கெத்தா உட்காந்துட்டு. ஹே எதோ வளர்றா ஒயன், காம்ஜன் ஒன்றும் இல்லை, காம்ஜன் தண்ணி குடி. ஒன்றும் இல்லை இல்லை ஏதோ மறிக்கிறீங்க. அவன் ஜங்குக் மாதிரி. ஜங்குக் ஏன் ஜங்குக்கா, ஏன் ஜங்குக்கா என்ன சொல்றீங்க புரியல. ஐயோ தலை வலிக்குது ப்ளீஸ். ஷீதல் அமைதியாக பார்த்துட்டே இருக்கா ஜங்குக்க. ஜங்குக் வேண்டாம் விட்டு. சின்ன பொண்ணு ரொம்ப துடிக்கிறா. அப்படிதான் இருக்கும், உண்மை லைட்டாக வலிக்கும். சொல்கிற எவ்வளோ தூரம் வந்தல. ஏய் ஆமாடி, நான் ஜியோன்லாம் கிடையாது, ஜங்குக் தான். என்ன இப்போ அந்த உண்மையை சொல்கிறது தான் இவ வந்து நோட்டினா. இவ சொல்லாமல் ஏதோ ஊ மேலே பாவம் பண்ணிட்டு இருக்கா. என்னைக்கோ ஒரு நாள் ரீ அந்த உண்மை தெரியாதான் போகுது. அது விடு, நானே சொல்லிட்டு போகிறேன். ஜங்குக் உனக்கு ஒன்றும் என்ன இப்படி பண்ண? ஏன் பண்ணனா? உன்னை உயிருக்கு உயிருக்கா நான் லவ் பண்ணுவானா? என்னடி பண்ண? ரொம்ப என் உயிரோட மேலே வச்சு உன்னை லவ் பண்ணுவானா நீ? எனக்குலாம் அது பார்க்க பயமாக இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க அப்படின்னு விட்டுட்டு போவியா? தம்மயிர நானா வேற இருக்கணுமா? நான் செத்துட்டேன்னு போட்டேன் ஒரு ட்ராமா. ஏன் என் அம்மா கூட திட்டுச்சு, எல்லாருமே திட்டினாங்க. என் பிளான் படி எல்லாம் கரெக்டாக நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. டெத்தில் நீ இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். என்னை பார்த்துட்டு நீ கிளம்பிடணும் மாதிரி தான் பிளான் போட்டேன். அதே சேம் பேட்டர்ன் தான் நடந்தது. என்ன என்னை விட்டு ஒரு 4 வருஷம் இருந்தியா? இந்த 4 வருஷம் நான் சுற்றி எங்கோ பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ துடிக்கிறது, நீ வழியில் கஷ்டப்படுறது, நான் இல்லாமல் ஒரு லெவல் மேலே நான் தான் வேணும்னு ஆன தெரியுமா?
மயிரா அந்த ஸ்டேஜ் எனக்கு தேவைப்படுச்சுடி. அந்த ஸ்டேஜ் எனக்கு தேவைப்படுச்சு. அப்புறமா நான் இன்னும் அணுவா ஏன்டா ஜங்குக்கை விட்டு பிரிஞ்சோன்னு துடிக்க வைக்கணும்னு நினச்சேன். நீயோ துடிச்ச. நானும் அதை பார்த்து ரசித்தேன். நல்லா தான் இருந்தது. இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கீங்க மேடம்? ஒரே ஒரு ஆப்ஷன் தாண்டி. என்னை விட்டு உன்னால் எங்கேயுமே போக முடியாதுடி. மை கிட்டன், லிட்டில் கிட்டன், எங்கேயுமே ஜங்குக்கை விட்டு போகவே முடியாது. ஒன்ஸ் வந்துட்டேன்னா கடைசி வரை என் கூட தான். கிட்டன், நீ என்னை நிறைய லவ் பண்ணுற, புரிஞ்சுக்கோ. தேவையில்லாம அகேன் என்னை விட்டு போகணும்லாம் நினச்சேன்னா சாகாம செத்த தெரியுமா? இதை விட கேவலமான வழி ஒன்று கொடுப்பேன். ஆப்ஷன் இஸ் yours, my little கிட்டன். அவ்வளோதான். பையனுக்கு என்ன பேசணும்னே தெரியல. அப்படியே மயக்கமே போட்டிருப்பா. இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. ஸோ டாக்டர் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் அவ்வளோ நார்மலாக விடுங்க, எதுவும் பேசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க. ஷீத்தலும் அங்கே தான் இருக்கா. ஷீத்தலுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாக இருக்கும். பட் அவளால் எதுவுமே பண்ண முடியாது. ஜங்குக்கிட்ட நின்று எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கா இந்த லவ் பண்ணதுக்கு. நான் உன் லவ்வே பண்ண சொல்ல, கிளம்புடி. ஷீதல், என்ன? ஐம் சாரி நான் போடின்னு சொன்னதுக்கு. எனக்கு மேலே நிறைய மரியாதை இருக்குது. சாரி ஷீதல் அப்படி சொல்லிட்டு கிளம்பியிருப்பான். என்னதான் அவன் ஷீதல் அப்படிலாம் பண்ணாலும் ஷீதல் மேலே அவனுக்கு பெரிய மரியாதை இருக்கும். ஷீதல்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கிரேட் இன்ஸ்பிரேஷன் கூட சொல்லிக்கலாம் அவனுக்கு. அப்படிப்பட்ட ஒரு பவரில் இருக்க கேர்ள் தான் அவள். அவளுக்கு இவன் இப்படி பண்ணது ஒரு மாதிரி வியர்டாக தான் இருந்தாலும் வேறு வழி இல்லை, அவங்க எது போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டா. கொஞ்சம் நேரம் கழிச்சு வயன் வந்து டாக்டர் கிட்ட சொல்லி நான் பேசணும் ஜங்கு கிட்ட அப்படி சொன்னனால ஜங்குக்குள்ளே வந்திருப்பான். கிடன், தண்ணி குடிக்கிறியா இல்லை ஆரஞ்ச் ஜூஸ் குடிக்கிறியா கிடன்? ஏன் இப்படி பண்ண? எவ்வளோ நாள் நான் தூங்காமல் இருந்திருப்பேன் தெரியுமா? எவ்வளோ நாள் சாப்பிடாம இருந்திருப்பேன். தெரியும் 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 கிடன். பண்ணது தப்பு இல்லை. தப்பு பண்ணால் தண்டனை இருக்கும்ல, அது மாதிரியான ஒரு தண்டனை காலம்னு வச்சுக்கோங்க. விட்டுக்கிட்டேன். உனக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த ஜங்கு கிட்டேருந்து தப்பிக்கலாம் முடியாது, அது ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்னு. எனக்கு தெரியும் நீ என்னை விட்டு போவேன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா என் லவ் அவ்வளோ மேடாக இருந்தது, அவ்வளோ உண்மையாக இருந்தது. அதுக்காக தான் என்ன மாதிரியே இன்னொரு கேரக்டரை நான் அவங்ககிட்ட முதல்ல இருந்தே போட்டு வச்சேன். ஒர்க்கட் ஆகும்னு நினச்சேன். ஆனால் என்னை விட்டு போகிறேன்னு செவடு. உனக்கும் அந்த பீரியட் எவ்வளோ வலிச்சிருக்கோன்னு தெரியும். என்னை விட்டு போகிறேன்னு சொன்ன டைம் எனக்கும் ரொம்ப வலிச்சது. 2 பேரும் அந்த வலியை பார்த்துருக்கோம். திரும்பி நீ அந்த தப்பை பண்ண மாட்டேன்னு நம்புகிறேன் கிட்டன். ரெஸ்டடு. டாக்டர் ரொம்ப யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீ போன வாரம் கேட்டி பேபிக்கு ட்ரை பண்ணலாமான்னு. ட்ரை பண்ணலாண்டி. சரியா? டென்ஷனாக இருந்தால் ட்ரை பண்ண முடியாது, புரியுதா? ஜங்கு, எனக்கு பயமாக இருக்குது ஜங்கு. என்னை விட்டு ஜங்கு. பத்தியா தப்பு பண்ணுற பத்தியா? என்னடி திரும்பி தப்பு பண்ணுற பத்தியா? தப்பு கிட்டன், தப்பு. ரெஸ்ட். ஜங்கு தப்பு கிட்டன். தூங்குன்றான்ல, தூங்கு. ஜங்குக்கு எனக்கு தலைலாம் வலிக்குது ஜங்கு. மூச்சு விடவே கஷ்டமா இருக்கு ஜங்கு. சரி ஒன்றும் இல்லை. டாக்டர் பார்த்தாங்க, ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. எதையும் யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. யோசிக்காத செல்லம், தூங்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே தட்டி தூங்க வச்சிருப்பான். ஸோ அவளும் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருந்திருப்பா. அப்படியே படுத்து தூங்கியிருப்பா. ஸோ அப்படியே டேசஸ்லாம் போகுது. ஸோ வயன் வீட்டுக்கு வந்திருப்பா.
ஜங்குக்கு அவ்வளோக்கா எதுவுமே இதை பற்றி பேசியிருக்க மாட்டான். ரொம்ப பழைய மாதிரி கேஷுவலாக தான் இருப்பான். பட் அவளால் தான் இருக்க முடியல. என்ன பேபி? என்னையே பார்த்துட்டு இருக்க? கிட்டன், என்ன எப்படி இங்கே வந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்குறியா? கிட்டன், கம்மான், இங்கே வா ப்ளீஸ் ஜங்கு. என்னடி? நீ என் மேலே ஏறிலாம் உட்காந்து குழந்தைக்கு ட்ரை பண்ணலாமாலாம் கேட்ட. இப்போ கணத்துல தான் கை வைக்க வந்தேன், பயந்து சாகுற. தப்புமா, தப்பு, சரியா? பண்ணக்கூடாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ஜங்கு, என்னை விட்டு ஜங்கு, எனக்கு பயமா இருக்கு ஜங்கு, என்னை விட்டு. டன், திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்காத. ஐயோ, டாக்டர் வேற கோவப்பட விடாதுன்றாரு, நீ வேற ஏன்டி கோவப்பட வைக்கிறேன் அழகி? பாரு, எனக்கு அப்பவே ஒரு ஐடியா இருந்துச்சு, இப்படி சும்மா ஒரு கேரக்டர் போட்டு விடுவோம், அந்த கேரக்டர்லாம் காட்டவே வேணான்னு. ஆனால் நான் நினச்ச மாதிரி நீ பிரேக்கப்னு வந்து நிற்கிற. செம்ம காண்டாயிடுச்சு. என்னால் முட்டி போட்டு உன் காலெல்லாம் பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்க முடியாது. அதுதான் ஒன்றை முட்டி போட்டு கெஞ்ச விட்டேன். நல்லா இருக்குல்ல? தண்ணடி எப்போ பார்த்தாலும் ஒரு பையன் தான் கெஞ்சிட்டு இருக்குமா, என்ன ஒரு பொண்ணு கெஞ்சக்கூடாதா? எனக்கு வேணும், என் ஜங்குக்கு வேணும். ஜியூன் ப்ளீஸ், ஜியூன் வேணும், வேணும் 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 வேணும். ஜங்குக்கு தாண்டி நான். ஜங்கு ஜங்கு ப்ளீஸ். கிடன், மாத்திரையை போட்டியா? சோத்த தின்னையா? மூடிக்கிட்டு படு. இன்னும் 1 வீக்ல நீ கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவாயிடுவ. பழகிக்கோ, நான் தான் ஜங்குக்கு. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் குழந்தைக்கு ட்ரை பண்ணலாம், சரியா? இந்த வாரமே எனக்கு பண்ணணுன்னு தான் தோணுது. ஃபேஸ் எல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குது. அழுது மூஞ்செல்லாம் பிங்காக இருக்குது. ரொம்ப செவந்து போயிருக்கு. எப்போ பார்த்தாலும் தேம்பிட்டே இருக்கு. இந்த ஃபேஸே ஒரு மாதிரி தான் பண்ணுது. அதெல்லாம் பாய்ஸோட டேஸ்ட். ஓகே விடு, நீ ரெஸ்டடு. நான் எங்கேயும் வெளியே போகக்கூடாதா? இங்கே தான் இருக்கணுமா? யார் சொன்னா? கிட்ட நீ எங்கே வேணாலும் போகலாம், அதுக்கெல்லாம் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், சரியா? நான் எங்கே போனாலும் உனக்கு நான் எங்கே போயிருக்கேன் தெரியும்ல ஜங்கு. அஃப்கோர்ஸ் கிட்டன், எப்படி புருஷனுக்கு தெரியாமல் இருக்கும்? தெரியும். பயமா இருக்கு ஜங்கு, என்னை எதுவும் பண்ணிடாத. உன்னை நான் என்னடி பண்ண போகிறேன்? என் பொண்டாட்டி பண்ணணும். அப்புறம் 1 குழந்தை, 2 குழந்தை, 3 குழந்தை போதும்ல கிடனுக்கு. மேனேஜருங்க என்னை விட்டு. தப்புடி, தப்பு. ஸ்டார்டிங் தான் தப்பு பண்ணேன். எவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்ட நீ? எத்தனை நைட்டு அழுதுருப்ப? ஏன்கிட்ட எப்படி கெஞ்சிருப்ப? ஜங்குக்கிட்டே ஜங்குக்கு வேணும்னு எவ்வளோ டைம் கெஞ்சிருப்ப? அப்புறம் தப்பாலாம் முடிவெடுத்திய கிட்டன். வாழ்க்கையே வேணாம், இந்த உயிரே வேணாம், மயிராச்சு அமையலான்லாம் யோசி. ஜங்குக்கு இல்லாமல் இருக்க முடியாதுன்னு. நான் உன் மேலே அப்சஷனாக இருந்தேன்லடி, நீ ஏன் மேலே அப்சஷனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இருந்தியே, அந்த ஃபேஸும் நான் பார்த்தேனே. இப்போ என்ன என்னை விட்டுருக்கு, பயமாக இருக்கு, ஊன்றிருக்க. ஜங்குக்கு எனக்கு எனக்கு கொஞ்சம் நாள் டைம் வேணும் ஜங்கு, ப்ளீஸ் ஜங்கு. தான் நானே சொல்கிறேனே, தோ நான் அவனை நாளைக்கே இழுத்து போட்டு சமூகம் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்க. அப்படிலாம் பண்ண மாட்டேன், என்னை விட நீதான் மோசம். இதை விட யாரையும் யோசிக்காத. நாளைக்கு போய் டாக்டரை பார்க்கணும், டாக்டர்கிட்ட நார்மலாக பேசு, அக்செப்ட் பண்ணிக்கோ, மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோ. அப்புறம் உனக்கு பிடிச்ச ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், சாப்பிட்டு தூங்குறியா? நம்மக்கிட்ட ஜங்குக் 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 தான், ஜங்குக் தாண்டி ஜங்குக் தான். வா அப்படி சொல்லிட்டு அப்படியே எது பப்பி தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போகிறான். சாப்பாடு ஊட்டி விடுறான். அகைன் போய் தூங்க.
ஜங்குக் எதுவும் பண்ண மாட்டேன்டி. அப்பா ஓவர் சீன் இதெல்லாம். படு ஜங்குக். ஜங்குக் பக்கத்தில் படுத்துக்கோ ஜங்குக். ஏன் என்ன ஆகுது? படு. சரி வரேன். படுத்த உடனே கொஞ்ச நேரத்தில் வாயேன். வேணாம் நீ பக்கத்தில் படுக்க வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி தூங்கு அப்படி சொல்லிட்டு அவன் நார்மலாக எடுத்து கிளம்பியிருப்பான். ஸோ அவனோட ஒர்க்லாம் பார்த்துட்டே இருக்கான். ஸோ வாயனுக்கு இது யோசி தலை எல்லாம் ரொம்ப வலிக்குது. அவளால முடியவே இல்லை. அவள் என்ன ஸ்டேஜில் இருக்கான்னு அவளுக்கே தெரியல. எனக்கு பயமா இருக்கு. நான் செத்துட்டா தான் கரெக்டாக இருக்கும். ஆமாம் ஆமாம் கரெக்டாக இருக்கும். அதான் கரெக்டாக இருக்கும். பயமாக இருக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருப்பா. ஸோ வீட்டிலேருந்து எழுந்துக்கிறா. கார் எடுத்து அவ்வாட்டு கிளம்புறா. ஸோ இங்கே ஜங்குக்கு அவள் எங்கே போகிறான்னு சொல்லிட்டு லொக்கேஷன் பார்த்துட்டே இருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஒரு கால் பண்ணுறான். அவள் அந்த ஃப்ரிட்ஜுக்கிட்ட தான் போவா. கீழே எல்லாம் ரெடியாக வச்சுருக்கீங்களாடா? சரிடா. ஓகே பாய். ஸோ கரெக்டாக அந்த ஃப்ரிட்ஜ்கிட்ட அவனும் வந்திருப்பான். வாயின் அப்படியே மேலே ஏறி நிற்கிறா. ஜங்கு இப்படி கார் ஓப்பன் பண்ணிவிட்டு, கிடன் தெரியும் நீ வருவன் தெரியும். நான் போயிட்டேன் ஜங்கு. எனக்கு என்னையே பிடிக்கல. ஒரு மாதிரி எனக்கு வலிக்குது ஜங்கு. ப்ளீஸ் என்னை சாக வச்சு விடு ஜங்கு. ப்ளீஸ் ஜங்கு. கிடன் வேண்டாம். வா கீழே இருங்க. நீ சொல்லி நான் கேட்கணும்னு இல்லை. சி அசிங்கமா இல்லையாடா உனக்கு? எனக்கு என்னையே பிடிக்காத மாதிரி மாத்திட்டால நீ. சி ஏன்டா நான் லவ் பண்ணேன்? ஐயோ கிடன் தேவையில்லாத வேலை பார்க்குற. கீழே பாரு. ரியாலிட்டி புரிஞ்சுட்டு 2 பேரும் ஒன்றா இருக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. கீழே நான் நல்லா தானே வச்சுருக்கேன். கீழே இருங்க. நீ பேசாத. நீ சொல்லி நான் எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை ஜங்கு. என்ன எனக்கு ஒரு வழி கொடுத்தல நீ. வாழ்நாள் ஃபுல்லாக இதை பார்த்து நீ சாகுடா அப்படி சொல்லிட்டு மேலே வந்து அப்படியே கீழே குதிச்சிருப்பா. ஸோ ஜங்குக்கும் அப்படியே கீழே குனிஞ்சு பார்ப்பான். அப்படியே ஒரு தலையை தான் ஆட்டுறான். அங்கே ஆல்ரெடி போட் எல்லாம் ரெடியாக தான் இருக்கும். அவங்க அசால்ட்டாக அவ்வளோ தூக்கி மேலே எழுத்திருப்பாங்க. கொஞ்சம் தண்ணி நிறைய குடிச்சனால மயக்கத்தில் மட்டும் இருப்பா. கொஞ்ச நேரத்தில் ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஜங்குக்கானா இது ரொம்ப தப்பு ஜங்குக். அவளுக்கு மெமரிஸ் வராமலாம் போயிடாமலாம் இருக்காது. ஒரு நாள் வந்துச்சுன்னா இது ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுக்கோ. பாரு உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ நான் தரேன். எல்லா மெமரிஸும் அழைச்சி விடு. ஜங்குக்கு அது குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம்னா ஆகும். அது வரைக்கும் பெயிண்டில் ரொம்ப துடிக்கணும், ஷாக் அதெல்லாம் வைக்கணும். யோசிச்சு பாரு. அப்போ நீ லவ் பண்ணுற பொண்ணுடா. இதெல்லாம் அவளுக்கு தேவையா? அவளுக்கு தேவைதான்டா. அவ்வளோ சொல்கிறேன் திமுறி பிடிச்சி. எல்லாத்தையும் அழைச்சி விடு. ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. தென் நான் தான் உன் புருஷன். 2 பேரும் ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணுறோம். அது மட்டும் தெரியட்டும். எல்லாம் அழைச்சி விடு. என்னை பார்த்த ஃபஸ்ட் டேலேருந்து எல்லாத்தையும். ஜங்குக் உன்னால் அந்த செக்ஷன்லாம் பார்க்க முடியாதுடா. அவ்வளோ வலிக்கும். நான் பார்க்க வேணாம். 6 மாதம் நான் பிஸ்னஸ்க்காக அப்ராட் போகலான்னு இருக்கேன். 6 மாதத்துக்கு அப்புறம் நான் வரேன். எனக்கு என் வைன் வேணும். புரியுதுல? டேய் என்னடா நீ ஜங்குக்கு என்னால் நீ பண்ணாதடா. வேறு டாக்டர் வச்சு பண்ண. அமௌண்ட் எவ்வளோ வேணுமோ சொல்லு, நான் அமுச்சு விடுறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி வாங்கிக்கிட்ட வந்து நிற்பான். ஸோ அவரோட ஃபேஸில் ரொம்ப வலிக்கமாக்கிட்டேன்.
எவ்வளோ சொல்கிறேன், கேட்க மாட்ற. வலிக்கும் அவனே ஃபீல் பண்ணுறான், எனக்கு வலிக்காதா? ம், ஏன்டி இப்படி இருக்கு என் அழகியே? சரி, 6 மாதம் புருஷனுக்காக வலி பொறுத்துக்கோ. அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு லவ்லி ஒய்ஃபாக இருப்பேன். எனக்கு எதுவுமே தெரியாது, நான் சொல்கிறது மட்டும்தான் தெரியும். ம், சரியா? ஐ லவ் யூ டி. எப்பயுமே கிட்டன் மேலே இருக்க லவ் குறையவே குறையாது. உனக்கு தான் கிட்டன், என் மேக்க லவ்லாம் குறையுது. சரி பரவாயில்ல, 6 மந்த் தான். அங்கே தான் அவன் கிளம்பியிருப்பான். ஸோ 6 மந்த் முடியும். இந்த 6 மந்தில் வயன் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. ஸோ ஜங்க்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியக்கூடாதுன்னு அவன் தெளிவாக சொல்லியிருப்பான். அவள் எப்படி கஷ்டப்படுறா அப்படி கஷ்டப்படுறா, நீ எதுவுமே என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருப்பான். ஒரு 6 மந்த்க்கு அப்புறம் ஜம்முக்கு வந்திருப்பான். இப்போ தான் வயன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ஓரளவுக்கு பேச அப்படின்லாம் ஆரம்பிச்சிருக்கா. டாக்டர், வயன் ஒரு 6 மந்த் நீங்கள் உங்கள் ஹெல்த் முடியலன்னு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தீங்க. அப்பப்போ உங்கள் ஹஸ்பண்ட் எங்கேன்னு கேட்பீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் வந்திருக்காரு, உங்களுக்கு அந்த மெமரிஸ் இருந்திருக்காது. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார், நீங்கள் அதுலேருந்து வரணும். டெய்லி உங்கள் கூட தான் இருப்பார், பட் உங்களுக்கு தான் அந்த ஞாபகம்லாம் இருக்காது. டாக்டர், எனக்கு அதான் ட்ரீட்மெண்ட் பண்ணும் போதோ அவரால் வந்து பார்க்க முடியாது. நீங்கள் தூங்கிட்ட பிறகு தான் வந்து பார்ப்பார். என்னோட ஹஸ்பண்ட் நான் பார்க்கணும். இப்போது நான் ஓகேவாக தானே இருக்கேன். லாஸ்ட் 1 வீக்காக அவர் என்ன வந்து பார்க்குறேன்னு பார்க்கவே இல்லை. அவருக்கு இம்பார்ட்டண்டாக ஒரு மீட்டிங் இருந்தது. நான் தான் சொல்லியிருக்கேனே, உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். ஃபோட்டோஸ்லாம் நிறைய டைம் காட்டியிருக்கேன் இந்த 1 வீக்கில். தென் இல்லை, நான் நேரில் வந்துடுவார், என்ன 1 ஹவரில் வந்துடுவார். ஓகே ஓகே டாக்டர். ரொம்ப வீக்காக இருப்பா. ஸோ ஜங்குக்கு இப்போ தான் வந்து பார்க்குறான். ஸோ ஜங்குக்கை பார்த்தோனையும் அவளுக்கு ஓகே இவர் என் ஹஸ்பண்ட் அது மட்டும் தான் தெரியும், வேறு எதுவுமே அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ ஜங்குக்கு வந்தோனையும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ஃபேஸ் எல்லாம் முத்தம் கொடுத்துருப்பான். கிடன் கிடன் கிடன், நீ ஓகே தானே? ஓகே தானே? ஜங்குக், இதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு கூட்டு போகலாம். சரி டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். கிரண் பா போகலாம். ஸோ அவ்வளோ எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஏறா. சங் சங் சாரி, உங்கள் நேம், உங்கள் ஃபேஸ் ஞாபகம். சங்குக்டி. சங்குக், என்னை ஏன் பார்க்க வரல? என்னை இதுக்கப்புறம் இங்கே விட மாட்டீங்களே? என்னை விட மாட்டீங்களே? ஸோ சங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அவளை டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு, விட மாட்டேன்டி, சத்தியமாக விட மாட்டேன். ஜங்குக் ஜங்குக், எனக்கு இங்கே வேண்டாம் ஜங்குக், எனக்கு இங்கே பிடிக்கல ஜங்குக். சரி சரி, பிடிக்கல, வேண்டாம் வேண்டாம்மா, சரியா? வேண்டாம் தங்கம். ஓகே பாரு, கிட்ட நீங்கள் பாருமா, அழுகாத, ஆல்ரெடி ரொம்ப வீக்காக இருக்கம்மா, அழுகாத. சரி ஜங்குக், நம்மளுக்கு மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆகுச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க. நம்மளுக்கு குழந்தைங்களும் இல்லைன்னு சொன்னாங்க. ஏன் நான் வேண்டான்னு? இல்லைம்மா, நீ மாஸ்டர்ஸ் படிக்கணும்னு சொன்னேன், அதனால தான். ஓ சரி சரி ஜங்குக். ஸோ அவ்வளோ அமைதியாக இருக்கா, எதுவுமே சொல்லலை. வீட்டுக்கு கூப்பிட்டு வரான், சாப்பாடுலாம் ஊட்டி விடுறான். ஸோ அவளுக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப தாங்கன்னு தாங்கிட்டு இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு, இருமா நான் எடுத்து வைக்கிறேன். இல்லை வேண்டாங்க, நான் எடுத்து வைக்கிறேன். உட்கார். ஜங்குக், உங்களுக்கு என்ன பிடிக்குமா? நீங்களும் நானும் எப்படி இப்படி ஒன்றா ஆனும்? யாருக்கு ஃபஸ்ட்டு? ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்கும்டி, என்னை துரத்தி லவ் பண்ணேன். உனக்கும் எனக்கும் பெரிய ஏஜ் கேப். நான் உன்னை வேண்டான்னு சொன்னேன்,
பட் கேட்கவே இல்லை. நான் தான் வேணும், நான் தான் வேணும், நான் தான் வேணும் லவ் பண்ணேன். உனக்குன்னா என்னை அவ்வளோ பிடிக்கும். அவள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியான்னு மட்டும் தலையாட்டி கேட்குறா. ஐ லவ் யூ ஜங்குக். ஐ லவ் யூ டூ. எதையும் யோசிக்காத, படுத்துங்க. ஸோ அவனை படுத்துங்கிட்டு அப்படியே வயனையே பார்த்துட்ருக்கான். சாரி கேட்டேன். எப்பயும் சொல்கிறது தான். எதுவும் மாறாது. என்கிட்ட விட்டு போகணுன்னு நினைக்காத. மாறாது, சரியா? பழகிக்கோ. எப்படி அப்படி சொல்லிட்டு ஃபேஸ் மட்டும் லைட்டாக தடவிட்டு அவனும் அப்படியே படுத்துக்கிறான். நல்லா டைட்டாக அவளை இழுத்து கட்டி பிடிச்சிட்டு. ஓகே, இதை லாங்காக 1 hour கொண்டு போகலான்னு நினச்சேன். பட் ஒரு எண்டிங் வந்து கொஞ்சம் நல்லா தரணும். ஐ மீன் ஒரு மாதிரி த்ரில்லிங்காகவே முடிக்கணும். அதுக்காகவே இப்படி ஒரு எண்டிங் முடித்தேன். இதை இன்னும் எலாபரேட் பண்ணி 1 ஷாட்டாக தரலாம். ஆனால் அது டோட்டலாக வேறு கான்செப்ட் இருக்கும். பட் லைன் சிமிலராக லைட்டாக இது மாதிரி இருக்கும். அது நான் ஜகுக்கு தரலாமா இல்லை வீக்கு தரலாமா நீங்களே சொல்லுங்கள். ஓகேவா? சரி வாங்கடா. சாரி அமி ஸ்டேஜ் சொல்லி பாய்.